ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ஃபேஷன் ஸ்டுடியோ மற்றும் சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பில் ராதிகா சரத்குமார், அருள்தாஸ், முனிஸ்கான், சிங்கம்புலி, பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் தாய் கிழவி. இந்த திரைப்படம் இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ முடிஞ்சுது. இந்த படத்துக்கு உண்டான விமர்சனத்தை உங்களுக்கு சுட சுட கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ரீசன்ட் வாய்ஸ் சேனலுடைய தலையாய கடமை. தாய் கிழவி திரைப்படத்துடைய கதை என்னங்க? மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பக்கத்துக்கு ஒரு சின்ன கிராமம். அங்கே வட்டியை வசூல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டியாக ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்குள்ளே இறங்கி, அதாவது வீட்டை விட்டு வெளியே இறங்கி வந்தாலே அப்படியே ஊரே கதிகலைக்கு போய் நிற்கும். இந்த ஒரு படத்தை கூட காமெடியாக வரும். எப்போ அவன் பாட ஆரம்பிக்கிறாப்பா சீக்கிரம் எல்லாம் கது சாத்திரம் உள்ளே ஓடுங்க பாடின்ற மாதிரி தமிழ் படத்தில் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா? இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஊரில் இருக்கிற மொத்த மக்களும் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. என்னடா காரணம் அப்படின்னு விசாரிச்சு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறது, அந்த வட்டியை வசூல் பண்ணுறதுக்கு வர கிழவி. அந்த கிழவியை பார்த்தோன்னா அந்த ஊரே பயப்படுது. எப்படா இந்த கிழவி மண்டையை போடும் அப்படின்னு ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால் என்ன ஆகுன்னா, சாமிக்கிட்ட வேண்டுவாங்க, எங்கெங்கேயோ போய் வேண்டுவாங்க, யாரோ சாவடிச்சிட்ட இந்த கிழவியை நீ கொண்டு போக மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கிற மக்களே ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க. படுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பெத்த அம்மாவுக்கிட்ட பேசாத பிள்ளைகள், பெத்த அம்மாக்கிட்ட பேசாத மருமகன், இப்படிலாம் இருக்கும்போது மண்டையை போட்டதுக்கப்புறம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த மகன்கள் தள்ளப்படுகிறாங்க. என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நகை வியாபாரி திடீர்னு அந்த பாட்டியோட காலத்தை விட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பார். யாரா இவர் புதுசாக இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த கழிவியை பார்க்க வர யாருன்னு போய் விசாரிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா ஒரு 160 பவுனில் நகை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது இந்த இடத்துல அந்த பேசாத மகன்கள், அந்த பேசாத மகன்களுடைய பொண்டாட்டிகள் எல்லாம் அந்த கழிவுப்பாத்தில் உட்காந்துக்கிட்டு பண்ணுற லூட்டிகள் அந்த கிழவியை காப்பாற்றினாங்களா? இந்த 160 பவுன் நகை செஞ்சு இவங்களெல்லாம் பங்கு பிரித்து கொடுத்தாங்களா? உண்மையிலே அந்த பாட்டியை என்ன பண்ணாங்க? அதுக்கு உண்டான விஷயம் என்ன? இந்த பாட்டியை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை பாட்டியை சாகடிச்சிட்டு அந்த நகையை பங்கு போட்டுக்க போகிறாங்களா அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமாகவும் நக்கல் நையாண்டியோடவும் மதுரை மண்ணுக்கே ஏற்ற அந்த லந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்ன லந்தா அப்படின்னு அவங்க மதுரை ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்குண்டான ஒரு பாணியில் திரைக்கதையை அழகாக ஸ்டைலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லா காமெடி கலந்து திரைக்கதையை அழகாக கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். முதல்ல இந்த படத்துடைய இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஏன் பாராட்டுகள் தெரிவிக்கிறேன்னா, சார் இன்றைக்கி முன்னணி ஹீரோக்கள் எவ்வளோ ஹீரோக்களை பற்றி படம் எடுத்து கூட ஒரு வெற்றி படமாக கொடுக்க முடியல. இது பல நடிகர்கள் உதாரணம் சொல்லலாம், பல நடிகர்களுடைய படங்கள் சமீபத்தில் அந்த படங்களோட நம்ம உதாரணம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை சார் பாட்டி தான் சார் படத்தில் ஹீரோ ஹீரோயின் வில்லன் எல்லாமே பாட்டி தான் சார். ஒரு பாட்டியை வச்சு தான் சார் இந்த படமே நகரப்போகுது. அந்த துணிச்சல் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காகவே இந்த படத்துடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்களை நிச்சயமாக பாராட்டே ஆகலாம். இன்னொரு இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த படத்துடைய பின்னணி இசை நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள். சார் பாட்டில் பெருசாக தெரியல சார், ஆனால் படத்தில் அங்கங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டு பயங்கரமாக கலக்கியிருக்கார் சார். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வகையில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே அந்த இசையமைப்பாளருக்கும் இன்னொரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இதில் இவரோட மகனாக வரக்கூடிய சிங்கம்புலி அவர் பண்ணுற அட்ராசிட்டி, அவர் படத்தில் ஒரு பெரிய ஒரு கமலஹாசன் ரசிகனாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் கமல் பாட்டு போடுறாரு, கமலஹாசன் பாட்டு போடுறாரு. அங்கே ஒருத்தர் சொல்கிற ரஜினி பாட்டு போடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட ரஜினி கமலும் சேர்ந்த படத்தோடைய பாட்டு எடுத்து போடுறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த 80s 90s அதில் பிறந்தவங்களாம் தெரியும், நல்லாவே தெரியும். அந்த டைமில் எப்படி ரஜினி கமல் ஃபேன்ஸுக்கு சண்டை வந்தது, அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடல்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இதுவாக பண்ணிருக்காரு. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, டேப் ரெக்கார்டர்லாம் போட்டு சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையாக இருந்தால் கூட அந்த பழைய கல்ச்சர், அந்த பழைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை இயக்குனர் கையாண்டிருக்காரு. நீங்கள் உண்மையாக திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிரா இவர் இந்த டைமில் கூட இந்த மாதிரி விஷயம். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நெட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தை கூட இன்றைக்கெல்லாம் கேசட் போட்டு பாட்டு கேட்குற விஷயங்கள் இன்னமும் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த இடத்துல இயக்குனருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம். ஏன்னா இந்த டைமில் போய்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்க, இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்தில் இதெல்லாம் போய்ட்டு பேசியிருக்காருங்களே, உண்மையிலே அது பெரிய விஷயம் தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ராதிகா அவங்களுடைய நடிப்பு ஒரு அரை மணி நேரம் தாங்க அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லே இருக்குது. அதுக்கப்புறம் படுத்த படுக்கையாகவே அவங்களுடைய நடிப்பை திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதோடு அவங்க கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் எழுந்து திரும்ப
இப்போ சுயநினைவுக்கே வர்றாங்க. படத்துலேயும் சரி நமக்கும் சரி சுயநினைவை காட்டுறாங்க. அதேமாதிரி படத்தில் நடிச்சிருக்க அருள்தாஸாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், சிங்கம் புலியாக இருக்கட்டும், பாலசரவணன், ஐயா அந்த முத்துக்குமார் சார்பட்டா பறவையில் ஒருவர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பேட்டை படத்தில் கூட நடிச்சிருப்பார். அந்த பேட்டை என்ன பேட்டை கிளம்பிட்டியா போ போ அப்படின்னு வரல அவருடைய கேரக்டராக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்லாங், அந்த மதுரையோட ஸ்லாங், அந்த மதுரையில் நடக்கக்கூடிய அந்த நக்கல் நையாண்டிகள், அந்த மதுரையில் கொடுக்கக்கூடிய அந்த லந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த மண் வாசனை மிகுந்த ஒரு நடிப்பு திறமையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக வந்து சப்போர்ட்டிங் ரோலில் எந்த வித குறையும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீன் என்னென்ன, அந்த குஷி படத்தில் உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள் ஜோதிகள் இந்த விளக்கணையாமறதுக்கு வந்து காப்பாற்றுவாங்க. அதை வந்து இவங்க ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தோடு வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணி அந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் வந்து கிளாப்ஸ் வாங்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையும் அந்த காட்சிகள்லாம் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து கட்ஸ் வேணும் தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த வகையில் பார்க்கும்போது சார் என்ன சார் இது பெரிய பெரிய ஹீரோ போட்டு நாங்கள் படம் எடுத்து பெருசாக எங்களை லாபம் சம்பாதிக்க முடியல, நீங்கள் வந்து ஒரு பாட்டி மாதிரி ஒரு கேரக்டர் கதை தீக்கின்னு வந்து கொடுக்குறீங்க, இந்த படத்தெலாம் வந்து எப்படி சார் தயாரித்தா ஓடுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் பண்ணுங்க சார். நல்ல ஒரு ஸ்கிரிப்டு சார் இது. உண்மை இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வர அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க, நான் தயாரிக்கிறேன் சார் அப்படின்னு முன் வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பேஷன் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், ஒரு சுஷ்மா சீனியார்ஸாக இருக்கட்டும், சார் சிவகார்த்திகேயன் அவர்களும் இருக்கட்டும். ஸோ இவங்களாம் முன் வந்ததுக்கு உண்மையிலே அந்த பாராட்டுகள் தெரிவிச்சவங்க சார். ஏன்னா ஒரு படம் வந்து எடுக்கும்போதே தெரியாதுன்னா வாடா சார்னு சொல்லி சில ப்ரொடியூசர்லாம் விலகிடுவாங்க. சில பேர் வந்து சார் பார்க்கலாம் சார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அந்த இயக்குனர்கிட்ட. ஆனால் இந்த இயக்குனர் இந்த சொன்ன கதையை ஓகே பண்ணி அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணுற ரெடியாக இருந்திருக்காங்க. பெருசாக பெரிய லெவலில் பட்ஜெட் எல்லாம் கூட சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் கூட ஒரு தயாரிப்பில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த தயாரிப்பாளர்கள்லாம் முன் வந்து இந்த கதையை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து தட்டி கொடுத்துருக்காங்களே அந்த இயக்குனருக்கு. அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பாராட்டுகளே சொல்லலாம். அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அனைத்து இந்த படத்தை தயாரித்து அனைத்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் ஒரு 2-3 பேர் ஜாயின் வெஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தாய் கேள்வின்னு சொல்லும்போதே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா சார், ஒரு கேள்வி அட்ராசிட்டி பண்ணும் சார், ஊர் முழுக்க அட்டகாசம் பண்ணும் சார், ஒரே லந்து கொடுங்க சார், கேள்வியை பார்த்தாலும் ஊரே மிரளும் சார், படம் முழுக்க கேள்வி தான் சார், ஃபுல்லாக வந்து அடித்து நிமிஷம் பண்ண போ சார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம். ஆனால் இது சொன்னது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே படத்துலையும் இருக்குது. ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக படம் முழுக்க இல்லை. அவங்க அடிக்கிற லூட்டிகளாக இருக்கட்டும், அவங்க அடிக்கிற மேனேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் 1/2 மணி நேரம் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் அவ்வளோதான் இருக்குது லூட்டிகள். மற்ற நடுவில் வந்து சார் ஃபுல்லாகவே கொடுத்தா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிடுவாங்க, நம்ம வேறு விதமாகவும் கொஞ்சம் கையாளுவோம்னு சொல்லி இது பண்ண விஷயங்களும். ராதிகா அவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சார்பட்டா முத்துக்குமார்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கேரக்டரும் வந்து ஒரு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுமாரி சிங்கம்புலி அவர்களுடைய கேரக்டரும் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய மகளாக நடிக்கக்கூடியவங்க வந்து கேரக்டர் பெரிய அளவில் தெரியலனா கூட அவங்க பண்ணுற லூட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சார். பெரிய லெவலில் வந்து காமெடி ஆக்டர்களை போடாமல், பெரிய ஸ்டார் வேல்யூ போடாமல் சார், நார்மலாக ஒரு 2.5 மணி நேரம் நான் வந்து அழகாக இந்த படத்தை கொடுக்க போகிறேன் சார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மக்களுக்காக, ரசிகர்களுக்காக, சினிமா ஃபேன்ஸுக்காக அழகாக வடிவமைத்த விதத்தில் நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு மதுரையில் அந்த மதுரை சர்க்கிள் சுற்றி உள்ள சர்க்கிளில் பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாத மக்கள் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த ஊரில் எப்படி நக்கல் நையாண்டி எப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நமக்கு பல படங்கள் வந்து உதாரணமாக இந்த படம் பார்க்கும்போது நமக்கு பல படங்கள் வந்து மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. ஒரு பருத்தி வீரன், ஒரு எம்டன் மகன், ஒரு சுந்தர பாண்டியன், இந்த மாதிரி திரைப்படங்கள் நம்ம மனசில் மைண்டில் அப்பப்போ ஓடிட்டு இருந்தால் கூட சார் ஒரே மாதிரி வந்து கதையாக இல்லாமல் சார் பல படங்கள் வந்து ஒரு படம் பார்க்கும்போது பல படங்கள் அந்த படத்தில் ஒரு காட்சி மாதிரி இருக்கே, இந்த படத்தில் ஒரு காட்சி மாதிரி இருக்கே நம்ம யோசித்தா கூட அதை திரைக்கதையை வடிவமைக்க விதத்தில் தான் வெற்றி தோல்வின்றதே ஒன்று இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில படங்கள் மைண்டில் வந்தால் கூட ஆனால் அந்த திரைக்கதையை உங்களை மூலமாக உங்களை மூழ்கடித்து மற்ற படங்கள் கூட இந்த படம் வித்தியாசமாக நான் காட்டியிருக்க முடியும் அப்படின்றதில் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் நிச்சயமாக ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய்ட்டு கண்டுகளிங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் கலகலன்ட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்த இடம் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு இடம் வந்து சார் இறங்கிடுங்க சார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்டில் வந்து இந்த படம் போய்கிட்டே இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மொத்தத்தில் தாய் கழுவி
இது ஒரு அபூர்வ கிழவி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.